வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனியன் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு 2021 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு நிரந்தர அரசு வேலைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியே வந்து 52,000க்கு மேலே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் வந்து டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன, அடுத்தது இதுக்கான குவாலிஃபிகேஷன் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலுக்குன்னு தனியாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராமில் குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கூடிய லிங்க் மூலம் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான லாஸ்ட் டேட் 27 ஏப்ரல் 2021 6 PM இதுக்குள்ள நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வேணும் அப்படின்னா, டவுட்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இவங்க வந்து காண்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காண்டாக்ட் நம்பர்ஸுக்கும் நீங்கள் வந்து கால் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சர்வீசஸில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்வீசஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங், அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர், ப்ரீலிமினரி எக்ஸாம், அடுத்து வந்து மெயின் எக்ஸாமுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸில் தான் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். தென் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நேஷனாலிட்டி இந்தியனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் 21 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எல்லாருமே வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் அடுத்தது இதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 200 rupees வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 200 ரூபா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். தென் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னா www.ubsconline.nic.in நான் இதனோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தென் இதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது இவங்க கொடுத்துருக்கூடிய லிஸ்ட் ஆஃப் சர்வீஸ், சரிங்களா? ஸோ நேம் ஆஃப் த சர்வீஸ் வந்து சிவில் இன்ஜினியரிங், அடுத்து ஃபண்டமெண்டல் கிளாஸிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அதாவது மெயின் எக்ஸாம், ப்ரீலிமினரி எக்ஸாமுக்கெல்லாம் வந்து டைம் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது இதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 25th, 27th, அடுத்து பார்த்தீங்கன்னா 24th இந்த கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து இவங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது பார்ட் 2 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ், மெக்கானிக்ஸ் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மெஷின்ஸ், மெக்கானிசம்ஸ் அண்ட் மெஷின்ஸு, டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸு, மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சேமஸ் பார்த்தீங்கன்னா கேட் சிலபஸ் மேக்ஸிமம் அது வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ் மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஐசி இன்ஜின், டர்போ மெஷினரி, பவர் பிளான்ட் இன்ஜினியரிங். ஸோ இதெல்லாம் வந்து சிவில் இன்ஜினியரிங்கான சிலபஸ் வந்து இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிலபஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அடுத்து இதெல்லாம் வந்து பேப்பர் 2க்கான சிலபஸ், பேப்பர் 1க்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி பேப்பர் 1, பேப்பர் 2 இது மாதிரியான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கங்க. தென் இதுக்கான டியூரேஷன், எக்ஸாமினேஷன் டைம், மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதனுடைய அஃபிஷியல் லிங்க் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ போய்ட்டு செக் பண்ணிக்கங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.